பாருங்கள், இது வந்து ஏலிக்காய். இது அது அன்றைக்கி லாஸ்ட்டாக நான் வீடியோவில் சொன்னது பெரிய எலுமிச்சங்காயின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த காய். பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்குது பார்த்தீங்களா எங்கள் செடியில். இன்றைக்கி தான் அறுத்துட்டேன், எல்லாம் பழமாகி போச்சு இல்லையா. சரி அறுத்துட்டு ஊறுகாய் போட்டுடலாம். இவ்வளோ காய் கிடைச்சிது. இன்னும் ஒரு இன்னும் ஒரு 4-5 கேஜி கிடைக்கும். அது வந்து இன்னும் அது வந்து என்ன ஆகிக்குதுன்னா, இன்னும் கொஞ்சம் காயாக இருக்க இந்த கலரில் இருக்க. சரி இன்னொரு வாட்டி எப்போனா அறுத்துட்டு ஊறுகாய் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி இந்த பச்சை கலர் அப்படி இருக்குது. சரி ஒரு நாளைக்கு ஆகும் அப்படின்னா அறுத்து போட்டோம்னா. பாருங்கள் எப்படி பழுத்து போச்சு பார்த்தீங்களா, எப்படி இருக்க பாருங்கள். எவ்வளோ பெருசு விட்டுருது பார்த்தீங்களா. எங்கள் மாடி தோட்டத்தில் விட்டுக்கிறதுங்க. 4வது மாடியில் வச்சுருக்குறோம், டம்மில் வச்சுருக்குறோம் மரம் நாங்கள். ஸோ ஐயோ எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்குது, ஆனால் இது ஆரஞ்சு இல்லை, பெரிய எலுமிச்சங்காய், நாட்டு எலுமிச்சங்காய், பெரிய எலுமிச்சங்காய். இது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்கள் செடியில் நாங்கள் அறுத்ததுனால. பாருங்கள் இப்போ தான் அறுத்தோம். ஸோ அறுத்துட்டு சரி எப்படியே ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு இது வந்து வீடியோ எடுத்துன்னுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செவ்வேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இவ்வளோ காய் எப்படி பார்த்தாலும் ஒரு 10-20 கேஜி காய் விழுந்திருக்குன்னு நினைக்கிறோம். இவ்வளோ காய் இருக்குது. சரி இது ஊறுகாய் போட்டு எப்படி எடுத்துன்னு போகிற தமிழ்நாடுக்குன்னு தான் தெரியல. நாங்கள் இருந்து கர்நாடகாவில் இருக்கிறோங்க, பெங்களூரில் இருக்கிறோம். பெங்களூரில் வந்துட்டு எங்கள் சொந்த வீட்டில் நாங்கள் 4வது மாடியில் இந்த செடிங்கெலாம் வச்சுருக்குறோம். நான் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னாவே அதெல்லாம் பாருங்கள் செடிங்க எப்படி பாருங்கள். இந்த செடிங்கெல்லாம் பார்த்துக்கோங்க பாருங்கள். இதுதான் நாங்கள் மாடி தோட்டம். இது எங்களது 4வது மாடி தோட்டம் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு அந்த செடியில் வந்து விட்ட காய் இந்த காய்ங்க எல்லாமே. ஆமாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் ஆப்பிள் மாதிரி இருக்குது இல்லை பாருங்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். இதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயுமே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு நம்ம தோட்டத்தில் நாம் வச்ச ஒரு மரத்தில் அது ஒரு மாடியில் வச்சு நாம் அறுக்கிறது, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள், கொய்யாப்பழம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. கொய்யாப்பழம், கொளிஞ்சி பழம், எப்படி வேணால் சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு இதில் வேணால் சொல்லலாம், எந்த ஒரு மொழி அதுக்கு எந்த பேர் வேணால் சொல்லலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் பார்க்க இன்றைக்கி எல்லாம் பார்க்கலான்ட்டு ஆசையாக இருக்கு. சரி அதே மாதிரி சரி எல்லாருக்கும் பாய். ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கமெண்ட் போடுங்கன்னு நினைக்கிறேன், லைக் போடுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த காய் இந்த ஒரு அழகு ரசித்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டத்தில் இப்படி ஒரு காய்களை வச்சு பழத்துங்களை வச்சு அறுத்து நீங்கள் கூட சாப்பிட்லாம், ஊறுகாய் போடலாம். பழம் எந்த ஒரு நம்மளுக்கு தேவை இஷ்டமாக இருக்குதோ அந்த மாதிரி செடிலாம் வைக்கலாம். டம்மில் தான் வைக்கலாம். டம்மில் வச்சு இந்த மாதிரி நம்ம பராமரித்து ஒன்றும் போட தேவையில்லைங்க. இந்த மரத்துக்கு வெறும் எருவு மண் அவ்வளோதான் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. வேறு எந்த மெடிசனு எந்த ஒரு இதுவுமே நாங்கள் போடுறதில்ல, எந்த ஒரு மருந்தும் நாங்கள் அடிக்கிறதில்ல. அவ்வளோதாங்க. வெறும் நாங்கள் வந்து வச்சு இந்த செடியில் எப்படி பார்த்தாலும் இந்த செடி வச்சு ஒரு 4 வருஷம் ஆகும். ஒரு 4 வருஷத்து செடி இது. அதனால் வந்து நீ கூட அந்த மாதிரி வச்சு வந்து விளைஞ்சி சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி டைல்ஸ்லாம் போட்டுக்கிறோம் மாடியில் கீழே. இந்த மாதிரி டைல்ஸ் போட்டு இது மேலே நாங்கள் டம் வச்சுருக்கிறோம். அதனால் வந்து மோல்டிங்கு அந்த ஒரு எஃபர்ட்டும் வராது. மோல்டிங் மழை தண்ணி உள்ளே ஊருமே, பில்டிங் ஏதாவது எஃபர்ட் ஆயிருமே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் சொந்தமாக ஓனாக நாங்கள் பார்த்து கட்டின பில்டிங் இது. அதில் வந்து எங்களுக்கு எவ்வளோ வெயிட் போட்டால் இந்த பில்டிங் தூக்கும், வெயிட் எடுக்காதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ வெயிட் போட்டு நாங்கள் இவ்வளோ செடியெல்லாம் வச்சுருக்குறோம். அதுமாரி கம்பி நாங்கள் மோல்டிங்கில் ஹெவியாக கொடுத்துருக்குறோம். நாங்கள் எல்லாம் 60 mm தான் நாங்கள் 16 ml கம்பி தான் நாங்கள் கொடுத்துருக்குறது. நல்லா குவாலிட்டியான கம்பி தான் கொடுத்து நாங்கள் வீடு கட்டியிருக்கிறது, மோல்டு போட்டிருக்குது. அதனால தான் நாங்கள் அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள்லாம் வச்சுருக்கிறோம். இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட பில்டிங்கில் இறங்கியிருக்காது. எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது, பில்டிங்கு வரவும் வராது. நாங்கள் அதனால் எங்களுக்கு ஒரு நல்லா தெரியும் நம்பிக்கை, எங்களுக்கு எதுவுமே ஆகாது. இது இவ்வளோ வெயிட்டு தூக்குன்ற ஒரு நம்பிக்கை இன்ஜினியரும் சொன்னார், எங்கள் வீடு கட்டுற இன்ஜினியரும் சொன்னார். எவ்வளோ வெயிட்லாம் போடலாம், ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் இந்த செடிங்க வச்சு இந்த மாதிரி காய்ங்களாம் நாங்கள் அறுக்கிறோங்க.
நீங்கள் கூட அந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக ஓனாக கட்டின பில்டிங் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் என்னென்ன போட்டு எவ்வளோ ஹெவி போட்டு பில்டிங் கட்டிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வந்து மாடி தோட்டம் வச்சுக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. பாருங்கள், ரோஜாலாம் வச்சுருக்குறவங்க பார்த்திங்களா, ரோஜா இருக்குது. நிறைய பூவெலாம் போட்டுக்கிறேங்க, நிறைய வீடியோ போட்டிருக்குறேன், உங்களுக்கு தெரியும். வீடியோவில் பாருங்கள். நாங்கள் வச்சுருக்கிறது பூ செடியிலேருந்து எல்லாமே போட்டுக்கோ. நாங்கள் ஒன்று ஒன்றா வர வர நாங்கள் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் டெய்லி பார்த்து நீங்களும் ரசிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு வரும். நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஓகே, பாய் பாய், டாட்டா.